குயிக்காக அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அப்படி இல்லாட்டி எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் தானே, குயிக்காக எழுதிக்க முடியும்னா எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் முடிய எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் இதை எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும், சரி தானே? அதுதான் விஷயம். எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரணும், சரியா? ஓகே, இன்னொரு விஷயம், இதை எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு எல்லாரும் என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பிடிச்சி இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போட்டுருங்க, சரியா? அந்த ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணி விடுங்க, வரைஞ்சிட்டேன்ட்டு. என்ன மிஸ்டேக் இருக்கா நான் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டீங்களான்ட்டு நான் பார்க்கணும், சரியா? அதனால வரைஞ்சிட்டு எல்லாரும், சரியா, எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைஞ்சிட்டு இந்த நம்பர் இருக்குதானே, ஸோ நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க, சரியா? அதை ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் நான் செக் பண்ணலாம் எல்லாம் ஓகே வரைஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி, சரிதானே? ஓகே, அப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா குயிக்காக எடுத்துக்கணும். ஓகே, சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? உள்ளீட்டு சாதனத்துக்குள்ள என்னெல்லாம் வரும்? வெளியீட்டு சாதனத்துக்குள்ள என்னெல்லாம் வரும்? துணை நினைவகத்துக்குள்ள யார் யார் வருவா? மெயின் மெமரி முதன்மை நினைவகத்துக்குள்ள யார் யார் வருவா? ரெஜிஸ்டர் மெமரினா என்ன? ஏஎல்யூனா என்ன? சியூனா என்ன? இதை கம்ப்ளீட்டா இது பார்க்கணும். சரி, இதுதான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்க்க போறோம். ஸோ நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து. சரி, இப்ப நான் இதை அழிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து உள்ளீட்டு சாதனம் வெளியீட்டு சாதனம் ஒவ்வொரு விஷயமா பார்த்துருவோம். ஓகே, இப்போ டியூட் எடுங்க. சரி, இப்போ நீங்க டியூட் எடுத்தீங்க அப்படின்னா, இல்ல முதலாவது விஷயம் சொல்லியிருக்கேன். நான் டியூட் எடுத்துக்கிறேன். ஓகே, முதலாவது விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கணினி முறைமையின் கூறுகள், சரியா? கணினி சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கணினி முறைமை. கணினி முறை. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர், சரியா? அதாவது ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த கணினி முறைமைன்னு ஒரு விஷயம் இருக்குதானே, இதை 4 விஷயமா, இதை 4 கூறா பிரிக்கலாம் நம்ம, சரியா? கணினி முறைமைய 4 கூறுகளா பிரிக்கலாம். முதலாவது, சரியா? 4 கூறுகளா பிரிக்கலாம். இதுல முதலாவது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஹார்ட்வேர். முதலாவது வந்து ஹார்ட்வேர். அடுத்து வந்து சாஃப்ட்வேர். அடுத்து ஃபர்ம்வேர். அடுத்து லைவ்வேர். ஓகே, இந்த 4 கூறுகள், வன்பொருள், மென்பொருள், அதே மாதிரி நிலைப்பொருள், உயிர் பொருள், சரியா? இந்த 4 கூறுகள் வந்து இந்த கணினி முறைமைக்குள்ள இருக்கு, சரியா? அப்ப கணினி முறைமையின் கூறுகள், அப்படி கம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 4 இருந்தீங்க, சரி. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஃபர்ம்வேர், லைவ்வேர். ஹார்ட்வேர்னா என்ன? ஹார்ட்வேர்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்மளால தொட்டு உணரக்கூடியது, சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த மவுஸ் என்னால தொட முடியும் தானே? இந்த இத இது இந்த மார்க்கர் எடுத்துங்க, இதை என்னால தொட முடியும், சரியா? இப்போ இது வந்து ஒரு ஹார்ட்வேர். தொட்டு உணரக்கூடிய சாதனங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஹார்ட்வேர்னு சொல்லுவோம், சரி. இந்த இடத்துல ஹார்ட்வேர் வன்பொருள். வன்பொருள் ஹார்ட்வேர்னு சொல்றது. அப்ப சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சாஃப்ட்வேர்ங்கிறது நம்மளால தொட்டு உணர முடியாது, ஆனா பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பை நீங்க தொட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கக்கூடாது. வாட்ஸ்அப் தான் நம்ம தொடுறோமே. நீங்க தொடுறது ஸ்கிரீனு. வாட்ஸ்அப்பை தொடுவீங்களா? இயலாது. நீங்க தொடுறது ஸ்கிரீனு. அதே மாதிரி ஐஓஎஸ்ஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி எது சரி, ஒரு சாஃப்ட்வேர் வேர்டா இருந்தாலும் சரி, பவர் பாயிண்டா இருந்தாலும் சரி, ஒரு கேமா இருந்தாலும் சரி, எதையுமே நீங்க தொட மாட்டீங்க. கேமை தொடுவீங்களா? முடியாது. நீங்க எதை தொடுவீங்க? மவுஸை தொடுவீங்க, கீபோர்டை தொடுவீங்க. கேமை தொடுவீங்களா? நம்மளால கண்களால பார்க்கக்கூடிய மட்டும், கண்களால பார்க்கக்கூடியதும் மற்றும் கைகளால் தொட்டு உணர முடியாததுன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்பொருள், சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். மென்பொருள், சாஃப்ட்வேர். ஹார்ட்வேருக்குள்ள தனியா ஒரு சாப்டர் இருக்கு, சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு தனியா சாப்டர் இருக்கு, ஃபர்ம்வேர் லைவ்வேருக்குள்ளேயும் தனித்தனியா சாப்டர் இருக்கு. சரி தானே? இப்போ அடுத்த விஷயத்துக்கு பாருங்க. இந்த ஃபர்ம்வேர்னு ஒரு விஷயம் இருக்கு தானே. இந்த ஃபர்ம்வேர்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ம்வேர்னா என்ன அப்படின்னா, ஓகே, உங்க வீட்ல எல்லாமே டிவி இருக்கும். சரியா? எல்லா வீட்லயுமே டிவி இருக்கும். சரி, டிவி வேணாம், போனே வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க போனை ஆன் பண்றீங்களோ, wait, சரியா, எப்பெல்லாம் நீங்க போனை ஆன் பண்றீங்களோ அப்பெல்லாம் சாம்சங்கா இருந்தா சாம்சங்னு வரும். அதே மாதிரி வேற என்ன போன் இருக்கு? ஆப்பிளா இருந்தா ஒரு கடிச்ச ஆப்பிள் ஒன்று வரும். சரியா? அதே மாதிரி ஒப்போவா இருந்தா ஒப்போன்ட்டு வரும். கூகுள் பிக்சல் போனா இருந்துச்சுன்னா கூகுள்னு சொல்லி எழுதி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன போன் வச்சிருக்கீங்களோ அதை ஆன் பண்ணும்போது அது லோகோ வரும். எப்போ சரி அது மாறி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்டேட்ஸ் கொடுத்தாலுமே கூட அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. நீங்க இப்ப லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்க. ஆன் பண்ணும்போது நோட் பண்ணி பாருங்க, லோகோ ஒன்று வரும். என்ன லோகோ வரும்? ஹெச்பியா இருந்துச்சுன்னா ஹெச்பின்ட்டு வரும், டெல்லா இருந்தா டெல்னு வரும். அதே மாதிரி வேற எது சரி, ஒரு லேப்டாப் ஆப்பிளா இருந்தா ஆப்பிள் லோகோன்னு வரும். ஸோ அந்த மாதிரி எப்போ ஆன் பண்ணாலுமே அது வரும். டிவியும் அதே மாதிரி தான். எப்பெல்லாம் நீங்க டிவியை ஆன் பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த டிவியில என்ன டிவியோ, எல்ஜினா எல்ஜி, சாம்சங்னா சாம்சங் அப்படின்னு எழுதி வரும். ஆனா அது மாறாது. ஏன் அது மாறாது? இதைத்தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா firmware. கம்ப்யூட்டருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சிப் ஒன்று இருக்கும், firmware சிப் ஒன்று. அந்த சிப் அதுவும் ஒரு வகையான ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒன்று தான். சரியா? அதுல என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிராண்ட் இந்த மாதிரியான ஸ்டார்ட் ஆகும்போது என்ன லோகோ வரணும், எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்குள்ளதான். அதனாலதான் நீங்க எத்தனை தடவை ஓபன் பண்ணி ஒன் பண்ணாலுமே அதுக்குள்ள இருக்க அந்த ஃபர்ம்வேர் அப்படியே தான் இருக்கும். அதை மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும், ஆனா கடினம். சரியா? அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் மாத்துறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆனா மாத்தலாம், மாத்த முடியாம இல்லை, பட் அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அதைத்தான் சொல்லுவோம் ஃபர்ம்வேர், நிலைப்பொருள். நிலைப்பொருள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்க, நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நிலைப்பொருள். அடுத்து லைவ்வேர். லைவ்வேர்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஓகே, இதுல வந்து சில விஷயங்கள் ரொம் இல் சேமிக்கப்படும். ரொம், ரொம்னு வந்திருக்கு. ரொம்னு அந்த இடத்துல வரக்கூடாது, அதை வெட்டிருங்க. சரியா? அந்த ரொம்மில் சேமிக்கப்படும் அப்படின்னு இருக்கிறத வந்து அதை வெட்டிருங்க, அது அப்படி வராது. சரியா? மேல உள்ள ரெண்டும் சரி. தொட்டு உணரக்கூடியது ஓகே, இயந்திர பகுதிகள் அது ஓகே. நிரல்கள் சொல்றது ப்ரோக்ராம்ஸ். சரியா? ப்ரோக்ராம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ப்ரோக்ராம்னா ஒரு வாட்ஸ்அப்னா அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கிரியேட் பண்ணணும். சரி, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பண்றது அந்த இதுதான் நிரல்கள்னு சொல்லியிருக்காங்க. அறிவுறுத்தல்கள். சரி, அது ஓகே. நிரல்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள். சரியா? வேர்ட்ஸை நல்லா நோட் பண்ணிங்க. அது கீழே இருக்க ரொம்மில் சேமிக்கப்படும் இருக்கு பாத்தீங்களா, அதை வெட்டிடுங்க. அது ரொம்மில் சேமிக்கப்படும் வராது. ஆனா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்க, பயோஸ்னு ஒண்ணு. அது சரி. பயோஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அதாவது நீங்க பவர் பட்டன் ஆன் பண்ணோட, கம்ப்யூட்டர்ல பவர் பட்டன் ஆன் பண்ணோட கம்ப்யூட்டர் இப்படித்தான் ஒன் ஆகணும், இங்க தான் டேட்டாஸ் இருக்கு, இப்படித்தான் லோட் ஆகணும், இந்தந்த விஷயங்கள் தான் ரன் ஆகி இப்படியாப்பட்ட ஸ்கிரீன் ஒன்று வரணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அந்த பயோஸ்குள்ள தான் இருக்கும். அந்த பயோஸ் இல்லை அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் ஒன்னே ஆகாது. அதுக்கு ரீசன் இந்த பயோஸ் தான். இது நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு ஒரு விஷயம்.
இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பயோஸ்ன்றது என்ன அப்படி இதை வந்து நோட்ல போட்டு வச்சுக்கலாம். சரி, பயோஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இந்த பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் ஒன்னாகிறதுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதுக்குள்ள தான் இருக்கும். சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றது. சரியா? இப்படிதான் ஒன்னாகணும் அந்த ரூல்ஸை சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, நோட் பண்ணி வச்சிருக்கோம். பயோஸ் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான். சரி, அதுக்கான உதாரணம் தான் சொல்லுங்க. சரி, அதுக்கு கீழே பாருங்க, பயனர்கள் ஐடி நிபுணர்கள். சரி, என்ன சொல்லியிருக்காங்க? யூசர்ஸும் ஐடி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஏடிஎம். சரியா? ஏடிஎம் இருக்கு. சரியா? ரெண்டு பேர். ஒருத்தர் வந்து கேஷ் வித்ட்ரோ பண்ற இடத்துல இருக்காரு. அந்த கேஷ் வித்ட்ரோ பண்றதுக்கு வந்து ஸ்லிப் நிரப்பி போயிட்டு வித்ட்ரா பண்றதுக்கு இடம் இருக்கு தானே, அங்க ஒரு அந்த கவுண்டர்ல ஒருத்தர் இருக்காரு. சரியா? அதே மாதிரி ஏடிஎம்லயும் ஒருத்தர் இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே அக்கௌண்ட்ல காசு எடுக்க போறாங்க. சரியா? ரெண்டு பேரும் ஒரே அக்கௌண்ட்ல காசு எடுக்க போறாங்க. ஒரே அக்கௌண்ட்ல காசு எடுக்க போறாங்க. அதுல இருக்க அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வந்து 5000. இப்போ இவரும் அந்த 5000 எடுக்க போறாரு, இவரும் அந்த 5000 எடுக்க போறாரு. சேம் டைம்ல என்ன செய்யறாங்க? இவரும் இவரும் என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கேஷ் எடுக்க போறாங்க. சேம் 5000 எடுக்க போறாங்க. இதுல யாருக்கான கேஷ், அதாவது ரெண்டு பேத்துக்குமே கேஷ் வருமா, இல்ல இவருக்கு வருமா, இல்லாட்டி இவருக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யாரு முதல்ல, அதாவது 0.0001 செகண்ட் யாரு ஃபர்ஸ்டா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காசு வரும். லைவா அப்டேட் ஆகும். எடுத்த அடுத்த செகண்ட் கூட இருக்காது. மில்லி செகண்ட்குள்ள என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் எடுத்தோட அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆனோட ஒட்டோவா என்ன செய்யும், இவர் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாரு அப்படின்னா இவர் அந்த 0.0001 செகண்ட் முன்னுக்கு இருக்காரு அப்படின்னா இவருக்கு வரும். அப்படி இல்லை இவர் அதுக்கு முதல்ல எடுத்துட்டாருன்னா இவருக்கு வரும். யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். பட் இன்னைக்குமே ரெண்டு பேருக்கும் வராது. ஏன்னா இருக்கிறது 5000 தான். ஒண்ணு இவருக்கு வரும், அப்படி இல்லாட்டி இவருக்கு வரும். ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது லைவா மாறும். லைவா குயிக்கா மாறுங்க. இதைத்தான் சொல்லுவோம் லைவ் வேர்னு சொல்றது. அதாவது அதுல அப்டேட் அது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்நிலையில இருக்கும். அதாவது ஆன்லைன்ல இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல பயனர்கள் ஐடி நிபுணர்கள் கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வேலை செய்யும். அதாவது குயிக்கா இருக்கும். அப்பயே அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணிடும். குயிக்கா ஒரு மில்லி செகண்டுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணிடும். அதுதான் சொல்றது லைவ் வேர் அப்படின்னு சொல்றது. நிறை சரி உயிர் பொருள். இந்த விஷயம் கிளியரா? கணினியின் கூறுகளுக்குள்ள நான் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் கிளியரா? எல்லாமே ஓகே. ரெண்டு ரெண்டு பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க கவரேஜ் இல்லைன்னு சொல்லி. ஓகே, பாப்போம் என்ன செய்யுது. பஸ் எல்லாரும் மெசேஜ் போடுவோம். கவரேஜ் இருக்கு. ஓகே, கவரேஜ் இருக்கு தானே, இஷ்யூ இல்லை. அப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்லி, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர்னு சொல்லி கம்ப்ளீட்டா எப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்துல இன்புட் எப்படி இருக்கும், அவுட்புட் எப்படி இருக்கும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணும், அதோட சிபியூ எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர். சரியா? அடுத்து கணினி முறைமையின் கூறுகள், அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல கூறுகள், வன்பொருள், மென்பொருள், நிலைப்பொருள், உயிர் பொருள், இந்த நாலு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஹார்ட்வேர் பார்க்கலாம். ஹார்ட்வேரை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். சரியா? இந்த ஹார்ட்வேரை டீப்பா பார்க்கும்போது ஹார்ட்வேர் அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு கணினி முறைமையில எங்கெல்லாம் ஹார்ட்வேர் யூஸ் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். சரி தானே? இப்போ நான் இதை அடிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஏன்னா இது இருக்கு. அப்படி இல்லை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். சரி, எழுதுறதுனா எழுதி வச்சுக்கணும். சரி தானே? ஓகே, இப்போ நான் அதை அடிக்கிறேன்.
ஓகே, இது கொஞ்சம் பெரிய பாடம் ஒன்று, சரியா? கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கணும், சரியா? ஓகே, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? வன்பொருள் பார்க்கணும். 1.4.1 வன்பொருள். வன்பொருளுக்கான டெஃபினேஷன் என்னது? அதாவது வன்பொருள்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கைகளால் தொட்டு உணரக்கூடிய பொருட்கள், சரி, அதை சொல்லுவோம் வன்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இயந்திர பகுதிகள்னு சொல்லியிருந்தாலும் சரி தான். சரி, இப்போ இந்த வன்பொருட்கள், இந்த வன்பொருள் ஹார்ட்வேர் சிஸ்டத்துல, சரியா, இன்புட் டிவைசஸ பார்க்க போறோம், சரியா? இந்த வன்பொருட்களுக்குள்ள வர்ற இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் நம்ம எங்க பார்த்தோம்? மொடியூமன் ஆர்கிடெக்சர்ல உள்ளீட்டு சாதனங்கள் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். அந்த உள்ளீட்டு சாதனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அந்த ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர்ல இருக்க எல்லாமே என்னது பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் தான். சரி, அதுக்குள்ள வந்து எதுவுமே சாஃப்ட்வேர் கிடையாது. சரி, சாஃப்ட்வேர்ங்கிறது இருக்குது, சாஃப்ட்வேர் நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நல்லா வச்சுக்கணும், அதுக்குள்ள இருக்க எல்லாமே என்னன்றது ஹார்ட்வேர். அப்ப அந்த ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்னுமே டீப்பா பார்க்க போறோம். சரி, அதுல முதலாவது உள்ளீட்டு சாதனம். உள்ளீட்டு சாதனம் என்னது? 1.4.1.1 உள்ளீட்டு சாதனம். அது என்ன உள்ளீட்டு சாதனம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வெயிட், ஓகே. இந்த உள்ளீடு சாதனம்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்ப்யூட்டர், சரி, ஒரு கம்ப்யூட்டரே எக்ஸாம்பிள் எடுத்து, சரியா, ஒரு கம்ப்யூட்டரை எடுத்துங்க எக்ஸாம்பிள். அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம இன்புட் பண்றதுக்கு, அதாவது எது சரி, ஒரு டேட்டாவை இன்புட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீபோர்டு. கீபோர்ட்ல இருக்க எல்லா கீஸுமே பாருங்க நம்ம இன்புட் பண்றோம் தானே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு வேர்டு டைப் பண்ணணும். ஒரு வேர்டை நான் டைப் பண்ணணும் அப்படின்னா நான் கீபோர்ட்ல என்ன செய்யணும்? ஒண்ணு ஒண்ணா இன்புட் பண்ணணும். எப்படி இன்புட் பண்ணணும்? இப்ப என் பேர் தனுஷ்கான்னு வச்சுக்கோங்க, என் பேர் தனு வச்சுக்கோங்க. கீபோர்ட்ல டிங்கிறத இன்புட் பண்ணணும். கிளிக் பண்றதும் இன்புட் தான். அந்த, அதாவது அந்த டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். அப்ப என்னது? இன்புட். டின்னு ஒரு இன்புட், ஏன்னு ஒரு இன்புட், என்னன்னு ஒரு இன்புட், யூன்னு ஒரு. அப்ப இதெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணி கொடுக்குறோம்? கீபோர்டு. இது சொல்லுவோம், இந்த கீபோர்டு சொல்லுவோம் என்னன்ட்டு, ஒரு இன்புட் டிவைஸ். அப்போ முதலாவது உள்ளீட்டு சாதனம் நம்ம படிக்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கீபோர்டு. சரி, அடுத்து என்னது? அடுத்து என்னது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இவ்வளவு டீட்டெயிலா தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்லிட்டு போறேன். சம்டைம்ஸ் யாருக்கு சரி விலங்கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தானே. ஸோ அடுத்து என்னது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாயிண்டிங் டிவைஸ். அடுத்தது பாயிண்டிங் டிவைஸ். பாயிண்டிங் டிவைஸ். இந்த பாயிண்டிங் டிவைசஸ்னா என்ன? சரி, பாயிண்டிங் டிவைசஸ்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பாயிண்டிங் டிவைசஸ்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல நம்ம பாயிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மவுஸ் எடுத்து, அந்த மவுஸை வச்சு நம்ம எக்ஸாக்டா ஒரு ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி காட்டலாம். ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலை சரியா பாயிண்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணோம்னா என்ன செய்யும்? அது வந்து ஓபன் ஆகும். ஸோ பாயிண்ட் பண்றோம். அந்த பாயிண்ட் பண்ற எல்லாமே இருக்குள்ள வரும் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்டிங் டிவைஸ் வரும். இதுல முதலாவது மவுஸ். சரியா, மவுஸ் நம்ம யூஸ் பண்றது. ரெண்டாவது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன், அதாவது டச் ஸ்கிரீன்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன். மொபைல் போன்ல நம்ம என்ன செய்யறோம்? டச் பண்றோம். அது ஒரு பாயிண்ட். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா கிளிக் பண்றேன். ஒரு ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்றேன். அப்ப அது என்னது? பாயிண்டிங் டிவைஸ். அதுவும் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டச் ஸ்கிரீனும் பாயிண்டிங் டிவைஸ். அப்ப அந்த டச் ஸ்கிரீன் வரும். அடுத்து என்னது இருக்கு? ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கேம் விளையாடும் போதெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு சின்னதா
எப்படி சொல்றது, ஒரு கியர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேமுக்கு வந்து இப்ப இந்த பக்கம் மூவ் பண்ணணும்னா இப்படி திருப்பலாம், இந்த பக்கம் மூவ் பண்ணணும்னா இப்படி திருப்பலாம். ஸோ அந்த ஸ்டியரிங் திரும்புறது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள பாயிண்ட் பண்ணி நம்ம திருப்பலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜாய்ஸ்டிக். இது கேம் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்து லைட் பென். லைட் பென்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த லைட் பென் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க இந்த பிளான்கள் வரையறதுக்கு. ஒரு ஸ்கிரீன், டச் ஸ்கிரீன்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த லைட் பென்னை வச்சு இப்போ ஒரு இத்தனை டச் ஸ்கிரீன் வச்சுங்களேன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் வரைய போறேன். பென்சில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பென்சில் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிளோட பென்சில் அந்த மாதிரி, அந்த நோட், சாம்சங் போன்ஸ்ல எல்லாம் ஒரு சின்ன பென் ஒன்று வரும். அந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட் பென்னு ஒரு பென் தான். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், அப்படி வரையலாம். அது நம்ம இது சரி விஷயங்கள் வரையலாம். ஸோ இதை வந்து இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட அவங்களோட ஐடியாஸை வந்து வரைஞ்சி காண்பிப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம சொல்றோம் லைட் பென் அப்படின்னு. லைட் பென். அடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸ். ஸோ பாயிண்டிங் டிவைஸ் முடிய இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸ். இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸ். சரி, இந்த இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இமேஜ்களையும் வீடியோஸ், அதாவது வீடியோஸையும் நம்ம வந்து இன்புட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேமரா. சரி, அந்த இடத்துல டிஜிட்டல் கேமரா வரும், வெப் கேமரா வரும். டிஜிட்டல் கேமரா, டிஜிட்டல் கேமரா, வெப் கேமரா. சரி, டிஜிட்டல் கேமரா, வெப் கேமரா, சிசிடிவி கேமரா, சிசிடிவி இல்லாம. சரி, அடுத்து ஸ்கேனர்ஸ். மெயினான விஷயம் இருக்கணும். சரியா, ஸ்கேனர்ஸ். பிரிண்டர்ஸ் கிடையாது, ஸ்கேனர்ஸ். சரியா, ஸ்கேனர்ல வேலை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு. அது அப்படியே ஃபைலை வந்து என்ன செய்வாங்க, ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். எடுத்துக்குது. அது மெஷின் வந்து என்ன செய்யுது, ஸ்கேன் பண்ணி எடுத்துக்குது. அப்ப அதுக்கு என்னது, ஒரு இன்புட் டிவைஸ். எடுக்கிற எல்லா விஷயமே இன்புட் டிவைஸ். சரிதானே. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும் பாருங்க, ஸ்கேனர்ஸ். ஸ்கேனர்ஸ்குள்ள இருக்குது, நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்கு. ஸோ ஃபிளாபட் ஸ்கேனர் ஒன்று இருக்கு. ஃபிளாபட் ஃபிளாபட் ஸ்கேனர் ஒன்று இருக்கு. சாரி, ஃபிளாட்பெட். ஃபிளாட்பெட் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. சரி, ஃபிளாட்பெட் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்கோட் ரீடர். பார்கோட் ரீடரும் அப்படிதான். பார்கோட் ரீடர் என்னது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க. பார்கோட் ரீடர் வேலை என்னவா இருக்கும், அதாவது ஒரு பார்கோடு ஒன்று இருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொப்பிலையோ, இல்லாட்டி நீங்க இந்த கடைகள்ல எல்லாம் போனீங்கன்னா அதுல இருக்க ப்ராடக்ட்ஸ்ல இருக்க பார்கோட குயிக்கா ரீட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வகையான ஸ்கேனர் தான். அந்த ஸ்கேனர் என்ன செய்யும், குயிக்கா அந்த பார்கோட மட்டும் ரீட் பண்ணிட்டு அதுக்கான கோடை எடுத்து என்ன செய்யும், அதுக்கான கோட் எடுத்து என்ன செய்யும், அதுக்கான பிரைஸை குயிக்கா சொல்லிடும். ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் இது, இந்த பிரைஸ் இதுக்கு அப்படின்னு ஆட் பண்ணிடும். ஸோ அதை செய்து யாருக்கு பாருங்க, பார் கோட் ரீடர். அதுவும் என்ன செய்யுது, ஸ்கேன் பண்ணி மெஷினுக்கு எடுக்குது. மெஷினுக்கு எடுக்கிற எல்லா விஷயமே இன்புட் டிவைஸ். அந்த ஸ்கேனருக்குள்ள